மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அஷ்டமச்சனியிலிருந்து தற்காலிக நிவாரணம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மளமளவென திருமணம் நிச்சயமாகி வேகமாக நடந்து முடிந்துவிடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு இப்பொழுது அதற்கான உத்தரவு கைக்கு வரும். சமூக சேவை செய்பவர்கள், கலைத்துறையினர், பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்கள், பிரபலங்கள் ஆகியோருக்கெல்லாம் கௌரவ பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிகச் சிறப்பானது ஒரு தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். ஒரு சிலர் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான சில நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகளெல்லாம் நடைபெறும். பேச்சுவார்த்தைகளெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள். குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்தவர்களெல்லாம் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். கணவன் மனைவி தனித்தனியாக வெவ்வேறு ஊர்களிலே தொழில் நிமித்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது அத்தகைய பிரிவுகளெல்லாம் நீங்கி மீண்டும் ஒன்றாக ஒரே ஊரிலே குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இரண்டாம் இடமாகிய கடகத்திலே இரு சுப கிரகங்கள் ஒன்றாக இணைந்துள்ள அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் ராசி அதிபதி 12ஆம் இடத்திலே அமைந்திருக்கிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே இருந்து கொண்டு உங்களது பொருளாதார நிலையை மேம்படுத்துகின்ற அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கலிலே உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பணப்புழக்கம் ஏற்படும். அதிக தன லாபம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடமாகிய மேஷத்திலே அமர்ந்து கொண்டு உங்களது தொழிலை வளர்த்து கொண்டிருக்கிறது. தொழில் வளர்ச்சி இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய முடிவுகள் எடுக்கப்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு உன்னதமான நேரம் என்று இதை சொல்லலாம். 4ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்த சனி 3ஆம் இடத்திற்கு நேற்றிரவு வந்துவிட்டது. ராசி அதிபதி சூரியன் செவ்வாய் புதனோடு இணைந்து தொடர்ந்து 10ஆம் இடத்திலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. குரு சுக்கிரன் சேர்க்கை 12ஆம் இடத்திலே அமைந்திருப்பதால் 6ஆம் இடத்தை பார்த்து பல விஷயங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆரோக்கியத்திலே ஏற்பட்டுள்ள சிறு சிறு உபாதைகள், குறைபாடுகள் அனைத்தும் சரியாகிவிடும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய புதிய வகைகளிலே வருமானத்திற்கு வழிபிறக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே அமைதியாக இருக்க வேண்டும். உங்களது கடமைகளை மட்டும் செய்ய வேண்டும். அதிகமாக பேச வேண்டாம். பேச்சில் நிதானம் தேவை. வண்டி வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பொழுது மிகுந்த உன்னிப்பாக கவனித்து சாலையிலே உங்களது கவனத்தை முழுமையாக வைத்து ஓட்ட வேண்டும். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ஆகவே மனதிலே சில பதற்றங்கள், தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு யோகாதிபதியான சனி ராசிக்குள் மீண்டும் வந்திருக்கிறது.
ஜனனகால ஜாதகப்படி உங்களுடைய தசாபுக்திகள் வலுவாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. திருமண வயதிலே இருக்கும் துளாராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாக்கி நடந்தேறிவிடும். திருமணத்தில் உள்ள தடைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். களத்திரகாரகனாகிய சுக்கிரன் ராசி அதிபதியாகவும் இருந்து 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.